லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பாஜகவிலிருந்து விலகிய நடிகை காயத்ரி ரகுராம் அதிமுகவில் இணைந்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் முருகேசன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக பாஜகவில் பெண்களுக்கு சம உரிமையும் மரியாதையும் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தை முன்னிறுத்தி அக்கட்சியில் விலகிய நடிகை காயத்ரி ரகுராம் தற்போது அதிமுக இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். கிட்டத்தட்ட கடந்த 2023 ஜனவரியில் வந்து பாஜக நடந்தீங்க. இப்போ 2024 கட்சியில் அதிமுக சென்றிருக்கீங்க. இந்த ஒரு வருட கால தாமதம் என்ன காரணம்? தாமதம் என்னன்னா, நம்ம வந்து ஐ வாண்ட் டு பார்க்கணும், ஸ்டடி பண்ணிட்டு நம்மளுக்குன்னா ஒரு பிரேக்கு. ஏன்னா நிறைய விஷயம் என்னை வந்து அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து நான் ஆபாச விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மள. அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணிட்டு நான் வந்து அரசியல் களத்தில் வந்து அதை ஃபுல்லாக விட்டுட்டு வந்துடணும் அப்படின்றது தான். மறுபடியும் பாஜக அழைப்பு வரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உங்களுக்கு? இல்லை, நான் போயிருந்திருக்க மாட்டேன். அப்படி கூப்பிட்டு கூட நான் போயிருந்திருக்க மாட்டேன். பாஜக விலகினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களா விசிக ஆதரவும் திமுக ஆதரவு தான் வந்து நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு இருந்தீங்க. திடீர்னு அந்த கட்சிகளுக்கு சேராம திடீர்னு அதிமுக சேர்ந்திருக்க என்ன காரணம்? திராவிட கட்சிக்கு நான் வந்து திராவிட கட்சிகள் 2 பேருமே இருந்தாங்க. அந்த சமயத்தில் யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஆதரவாக குரல் கொடுத்திருந்தேன். பாஜகவுக்கு எதிராக நான் குரல் கொடுத்திருந்தேன். எனக்கு அதிமுகன்றது வந்து எனக்கு இப்போன்னு இல்லை, எங்கள் ஃபேமிலியா ஜென்ரேஷனாக நாங்கள் வந்து அதிமுக ஆதரவாளர்கள். இன்னைக்கு நான் வந்து அதிமுகவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்து நான் இறங்கியிருக்கேன் எங்கள் ஃபேமிலியிலேருந்து. அதாவது எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என்னோட தாத்தா குழு தாத்தா கே சுப்பிரமணிய ஐயாவாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடையும் புரட்சி தலைவி அம்மா நம்மளோட ஜெயலலிதா அம்மா கூடயும் நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க. சினிமாலையும் சரி, பாலிடிக்ஸில் எங்கள் அப்பா நிறையவே வந்து கேம்பெயின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் நான் வந்து திருப்பியும் அதிமுகவுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளோட மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா அவர்கள் இன்னைக்கு இந்த ஆளுமை மிக்க தலைவரா இருக்காரு, அனுபவம் மிக்க தலைவரா இருக்காரு அப்படின்ற ஒரு இதுல வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து அவரை கடியில வந்து பணிபுரிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வழக்கமா அதிமுக வந்து நடிகர்கள் கட்சியில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர் மட்டும் பயன்படுத்துவாங்க, கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கட்சியில் பொறுப்பு வழங்கப்படும் இருக்கிறதா? நான் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் கிடையாது. நான் பேச்சாளராக இருந்திருந்தேன்னா வேற மாதிரி இருந்திருப்பேன். நான் பேச்சாளர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிரவுண்ட் ஒர்க்கர். நான் வந்து எப்பவுமே மக்களாக இருந்து நான் வந்து பணிப்பூரில் வந்து இது கரெக்டாக இருந்திருக்கேன். நான் என் சேவைகள் எப்பவுமே மக்களோட இருந்திருக்கு. அதிமுகவுக்கு நான் எப்படி கரெக்டாக இருப்பேனோ அவர் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவார். பாஜகவுக்கு நேராக இதர கட்சி திமுக தான். பெரும்பாலும் வந்து அங்கிருந்து வழங்கினவங்க திமுக தான் நிறைய பேர் சேர்றாங்க. நீங்க வந்து திமுக செல்லாததுக்கு என்ன காரணம்? இங்க வந்து நம்மள வந்து எம்பவர் பண்றதுக்கு, அதுவும் லேடிஸ், அது உமன் எம்பவர்மெண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான் இருக்கு. மரியாதையும் வந்து அதிமுக தான், பெண்களுக்கு மரியாதை வந்து அதிமுக தான் நிறைய கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதிமுக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கட்சி முதலமைச்சர் ஆக்குனது வந்து சசிகலா அவர்கள் தான். அவங்களவே கட்சி நீக்கினாங்க அப்படின்னும் போது அங்க வந்து அந்த சம உரிமையும் மரியாதை உங்க பெண்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்சி விட்டு நீக்கிறது வந்து அது ஐயாவோட இதுக்கும் மரியாதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியல. எந்த வகையிலையும் அவர் வந்து தகாத வார்த்தையிலையோ எதுவுமே பேசுறது கிடையாது. அந்த மரியாதை எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீக்கிறது அது பொலிட்டிக்கலி அவங்க என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு மரியாதை நிமித்தமா எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.